குட் மார்னிங். நிறைய நியூஸ் வந்திருக்கு. அதிலலாம் எவ்வளோ உண்மை இருக்குன்னு தெரியாது. உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா இப்போவே ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நான் ஜஸ்ட்டு கிடைச்சதை மட்டும் ஷேர் பண்ணுறேன். அது உண்மையாக இருக்கலாம், உண்மை இல்லாமல் இருக்கலாம். நேற்று அந்த கார் டாஸ்கில் பயங்கரமான சண்டைகள்லாம் வந்திருக்கு. என்னென்னா ஒரு சண்டையில் கமருதனுக்கும் சாண்ட்ராக்கும் பயங்கர சண்டை. கமருதனை சாண்ட்ரா ஒரு தப்பான வார்த்தை சொல்லி திட்டியிருக்காங்க. திட்டினதில் கமருதன் எல்லா கெட்ட வார்த்தை என்னெல்லாம் இருக்கோ எல்லாம் சொல்லி சாண்ட்ராவை திட்டிருக்காங்க போல இருக்கு. சாண்ட்ராவை திட்டி ஒரு பயங்கரமான சண்டையாயிருக்கு. சண்டையாகி அந்த கார் டாஸ்க்லேயே பிரச்சனையாகி சாண்ட்ரா கொலாப்ஸ் ஆகிட்டாங்க போல இருக்குது. மயங்கி விழுந்துட்டாங்களோ ஏதோ போல இருக்குது. அதனால் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. போய் இப்போ சாண்ட்ரா நல்லா இருக்காங்க, வீட்டில் தான் இருக்காங்க, நல்லா இருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் அந்த கார் டாஸ்கில் பசங்க கமருதீன் தவிர எல்லா பசங்களும் வெளியில் எக்ஸிட் ஆகிட்டாங்க. வெறும் பொண்ணுங்க மட்டும்தான் உள்ளே உட்காந்துட்டு இருந்திருக்காங்க போல இருக்குது. கடைசியாக கிடைச்ச அப்டேட் படி யாரெல்லாம் காருக்குள்ளே இருக்காங்கன்னு சொல்கிறேன். பார்வதி, கமருதன், சுபிக்ஷா, அரோரா, திவ்யா 5 பேர். பார்வதி, கமருதன், சுபிக்ஷா, அரோரா, திவ்யா 4 பொண்ணுங்களும் கூட ஒரே ஒரு பையன் கமருதனும் மட்டும் இருக்காங்க. சாண்ட்ரா முடியாமல் ஹாஸ்பிட்டல் போயிட்டு இப்போ நல்லா இருக்காங்க, சேஃபாக இருக்காங்க, வீட்டில் இருக்காங்க. பிக் பாஸ் ஹவுஸில் இருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, இப்போ இந்த டாப் பாயிண்ட்ஸ் எப்படி பிக் பாஸ் கொடுக்குறாரு அப்படின்னா, ஃபஸ்ட்டு பொசிஷனுக்கு 9+3 பாயிண்ட்ஸ் கொடுக்குறாராம். பொதுவாக ஃபஸ்ட் பொசிஷனுக்கு 9 பாயிண்ட்ஸ் மட்டும் தானே கிடைக்கும். ஸோ வின்னருக்கு நிறைய பாயிண்ட் கொடுத்துடலான்னு முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்குது. 9+3 பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க அடுத்தவங்களுக்கு. ஸோ சபரி வின் பண்ணுறதுக்கு சான்சஸ் எவ்வளோ வருங்கிறது எனக்கு தெரியாது. ஏன்னா 9+3 பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்கல்ல, அந்த பொண்ணுங்கள்லாம் இன்னும் உள்ளே தானே காருக்குள்ளே தானே இருக்காங்க. அடுத்தது செகண்ட் பொசிஷனுக்கு 8+2 பாயிண்ட்ஸ் அண்ட் தேர்ட் பொசிஷனுக்கு 7+1 பாயிண்ட்ஸ். ஸோ டோட்டலாக எப்படி வருதுன்னா, அந்த ஃபஸ்ட்டு பொசிஷன் வரவங்களுக்கு 12 பாயிண்ட்ஸ் வருது, செகண்ட் பொசிஷன் வரவங்களுக்கு 8+2 10 பாயிண்ட்ஸ் வருது, தேர்ட் பொசிஷன் வரவங்களுக்கு 7+1 8 பாயிண்ட்ஸ் வருது. ஸோ இப்படி தான் பாயிண்ட் சிஸ்டம்லேயும் ஒரு சேஞ்சஸ் வச்சுருக்காரு. ஸோ இது அவ்வளவும் கிடைச்ச ஒரு நியூஸ். ஆனால் இதெல்லாம் உண்மையாக இருக்கலாம், பொய்யா இருக்கலாம், எனக்கு தெரியாது. நான் அதை ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். இருந்தாலும் கிடைச்சதை ஷேர் பண்ணாமல் என்னால் ஹோல்ட் பேக் பண்ண முடியல. அதனால உங்ககிட்ட சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.